எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 24 டிசம்பர் மாசம் 2025ஆம் வருஷம். கிழமைன்னு பார்த்தா புதன்கிழமை. தமிழ்ல இது மார்கழி மாசம் 9ஆம் தேதி. இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பாப்போம். விசேஷம்: இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். குறிப்பா இன்னைக்கு சதுர்த்தி விரதம் இருக்கு. விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது தடைகளை நீக்கும். மேலும் நாளைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போறதால இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஈவ் கொண்டாடப்படுது. முக்கியமான குறிப்பு: இன்னைக்கு கேலண்டர்ல கரி நாள்னு போட்டிருக்கு. அதனால புது முயற்சிகள் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. திதி: இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி திதி. மதியம் 1:10 மணி வரை, அதுக்கப்புறம் பஞ்சமி திதி. நட்சத்திரம்: இன்னைக்கு நாள் முழுவதுமே அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு. நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க. காலையில 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும், மாலையில 4:45 5:45 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய நேரம்: ராகு காலம் மதியம் 1:20 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலையில 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை காலையில 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதனால வண்டி வாகனத்துல போகும்போது அதிக கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, இப்போ 12 ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பாப்போம். மேஷம்: உங்களுக்கு எது நல்லது என்று உங்களுக்கு தான் தெரியும். எனவே வலுவாக தைரியமாக இருந்து விரைந்து முடிவெடுங்கள். விளைவு எதுவாக இருந்தாலும் ஏற்க தயாராக இருங்கள். இன்று வணிகத்தை வலுப்படுத்த நீங்கள் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கலாம். இதற்காக உங்களுக்கு நெருக்கமானவர் உங்களுக்கு நிதி உதவி செய்ய முடியும். குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதால் அவர்கள் சங்கடப்படுவார்கள். நீங்கள் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இடையில் தடையைத்தான் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்களின் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார். அப்பீஸில் உங்களது போட்டியாளர்கள் தங்களது தீய செயலுக்கான பலனை இன்று அனுபவிப்பார்கள். இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவருக்கான தனிப்பட்ட இடம் தேவை. அதிர்ஷ்ட எண் 8. ரிஷபம்: இன்று அமைதியாக டென்ஷன் இல்லாமல் இருங்கள். எதிர்பாராத பில்கள் உங்கள் நிதிச் சுமையை அதிகரிக்கும். உங்களின் தாறுமாறான நடவடிக்கையிலும் துணைவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். காதல் வாழ்க்கை வைப்ரண்டாக இருக்கும். சகாக்களை கையாளும்போது சாமர்த்தியம் தேவை. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் இன்று உங்களுடன் நேரத்தை செலவிட சொல்வார். ஆனால் அவர்களுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது. இதனால் அவர்கள் மோசமாக உணர்வார்கள், நீங்களும் மோசமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம். அதிர்ஷ்ட எண் 8. மிதுனம்: ஜாலியா இருக்க வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலிருந்தும் வெளியேற முடியும். பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம். அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள். எந்த புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்களில் கையெழுத்திடாமல் தள்ளியிருங்கள். இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். ஆனால் சில பழைய விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதால் உங்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் துணை தன் நண்பர்களுடன் பிஸியாக இருக்கக்கூடும். இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண் 6. கடகம்: இன்று நம்பிக்கை என்னும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். சூதாட்டத்தில் முதலீடு செய்தவர்களின் பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புகளுண்டு. சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. மனைவியுடன் ஷாப்பிங் செல்வது உடனடி மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு இடையில் புரிதலை அதிகரிக்க அது உதவும். காதல் வாழ்க்கை நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக் பயன்படுத்துங்கள். உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள். உங்கள் சிறந்த நண்பர்களுடன் இன்று நீங்கள் இலவச நேரத்தை அனுபவிக்க ஒரு யோசனையை உருவாக்கலாம். இன்று நீங்கள் உங்கள் டீன் பருவத்தில் நீங்கள் இருவரும் செய்த சுவாரஸ்யமான குறும்புகளை பற்றி பேசி மகிழலாம். அதிர்ஷ்ட எண் 8. சிம்மம்:
இன்று உங்கள் உடல் நலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும். தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள். வீட்டில் ஏதும் மாற்றங்கள் செய்வதற்கு முன் பெரியவர்களிடம் யோசனை கேளுங்கள். இல்லாவிட்டால் அது கோபத்தை வரவழைத்து மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்திவிடும். ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும். கிரியேட்டிவ் இயல்பு கொண்ட வேலைகளில் ஈடுபாடு காட்டுங்கள். செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இன்று ஒரு இனிய தகவல் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 8. கன்னி. ஹாபியில் அல்லது நீங்கள் ஆனந்தமாகும் செயல்களுக்கு கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும். இன்று நிதி வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். இதன் மூலம் நீங்கள் இன்று கடன்களிலிருந்து விடுபடலாம். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார். இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும். இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் முடியும். வேறு நாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம். இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். சில நேரங்களில் அவர்கள் மக்களினிடையே, சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமில்லை. ஆனால் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சில நேரத்தை செலவிட முடியும். தொடர்ந்து ஒப்புதல் இல்லாத நிலையால் பிரச்சனை ஏற்படும். உங்கள் துணைவருடன் ஒத்துப்போக ரொம்பவும் கஷ்டப்படுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. துலாம். குடிக்கும்போதும் சாப்பிடும்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். அக்கறை இல்லாமல் இருந்தால் நோயில் சிக்குவீர்கள். வெளிநாட்டில் வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம். சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகளையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்க செய்யும். இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வங்கித்துறை அதிகாரிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பலருக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனந்தத்தை இரட்டிப்பாக்க சக அலுவலர்களிடம் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பயணம் ஆனந்தமயமானதாக, அதிக பயன் தருவதாக இருக்கும். நெடுநாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் துணையிடமிருந்து இனிமையான அழைப்பை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 8. விருச்சிகம். இன்று உங்களை நல்ல வகையில் உணர செய்யக்கூடிய செயல்களை செய்ய அற்புதமான நாள். உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சனை தீர்ந்துவிடும். வீட்டில் சூழ்நிலை கணிக்க முடியாத அளவிற்கு இருக்கும். ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். லட்சியங்களை நோக்கி அமைதியாக உழைத்திடுங்கள். வெற்றி வரும் வரையில் உங்கள் நோக்கங்களை வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்காது. இந்த படத்தை பார்த்து உங்கள் விலைமதிப்பெற்ற நேரத்தை நீங்கள் செலவிட்டீர்கள் என்று உணர்வீர்கள். உங்கள் துணையின் பேச்சால் இன்று கோபமடையக்கூடும். ஆனால் உங்கள் துணைவர் துணை இதனை அவரின் அன்பால் சரிசெய்து விடுவார். அதிர்ஷ்ட எண் 1. தனுசு. மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வரும். உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் அனுமானிக்க முடியாத மனநிலையில் இருப்பார். அன்புக்குரியவருடன் சிறிய விடுமுறைக்கு செல்பவர்கள் அதிக நினைவுமிக்க அனுபவத்தை பெறுவார்கள். நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை இன்று ஆபீஸில் உங்களை தேடி வரும். உங்கள் கருத்தை கேட்டால் வெட்கப்படாதீர்கள். உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் துணைவர் இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததாது என்னும் அளவிற்கு நடந்து கொள்வார்கள். அதிர்ஷ்ட எண் 7. மகரம். உங்களின் சந்தேக குணம் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வரும். கமிஷன்கள், டிவிடெண்டுகள் அல்லது ராயல்டிகள் மூலம் ஆதாயம் பெறலாம். தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள். நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள். எதிர்பாலினத்தை எளிதில் கவர்வீர்கள். புதிய சிந்தனை உள்ளவர்களை டீல் செய்யும்போது இன்று நீங்கள் பெறும் அதிக அறிவு உதவும். திடீரென்று இன்று நீங்கள் வேலையிலிருந்து ஓய்வு விடுத்து உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட பிளான் செய்யலாம். இன்று உங்கள் துணைக்கு நீங்கள் அந்த அளவிற்கு முக்கியமானவர் என்பதை உணர்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 7. கும்பம். உங்களின் கடுமையான செயல் வழிமனைவியின் மனநிலையை பாதிக்கும். உங்களின் மரியாதை குறைவு மற்றும் சிலரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போக்கால் உறவு கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை உணர வேண்டும். திடீரென்று கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும். நண்பர்கள், பிசினஸ் நிறுவனங்கள் மற்றும் உறவினர்களுடன் டீல் செய்யும்போது உங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் நலனை பற்றி கவலைப்படாதிருக்க வாய்ப்புள்ளது. காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள். காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை வீசப்போகிறார். உங்களை சுற்றி நடப்பதை கவனித்து செயல்படுவது மட்டுமே உங்கள் செய்ய வேண்டிய வேலை. உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதினால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள்.
பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சிக்க வேண்டும். இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு போதிய நேரம் கிடைக்கும். தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும். அது உணவு, சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம். அதிர்ஷ்ட எண் 5. மீனம். துறவி போன்ற ஒருவரின் ஆசிர்வாதத்தால் மன அமைதி கிடைக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணவரவு இருக்கும். துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம். உண்மையான காதலர் கிடைக்காமல் இருப்பதால் உங்களுக்கு ரொமான்ஸுக்கு மிக நல்ல நாள் அல்ல. மற்றவர்களின் உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் கையாள முடியும் என்று கருதினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் வீட்டின் உறுப்பினர்களில் யாராவது இன்று உங்களுடன் நேரம் செலவிட பிடிவாதமாக இருப்பார். இதனால் உங்களின் சில நேரம் வீணாக்கக்கூடும். உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர்க்கான தனிப்பட்ட இடம் தேவை. அதிர்ஷ்ட எண் 3. இன்னைக்கொரு பொன்மொழி. அறுப்பு காலத்தில் எலிக்கு 5 பெண்டாட்டி. இது கிராமத்துல சொல்ற ஒரு பழமொழி. அதாவது வருமானம் நல்லா வரும் காலத்துல நமக்கு தேவையில்லாத ஆடம்பரங்களும் செலவுகளும் சுற்றமும் தானா வந்து சேரும்னு அர்த்தம். வசதி இருக்கும்போதே சேமிச்சு வைக்கணுங்கிறது தான் இதோட உள்ளர்த்தம். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.